திமுக கூட்டணியை ஆதரித்து நீங்கள் ஒரு பட்டியல் சமூகத்துக்கிட்ட போய் ஓட்டு கேட்டிங்கன்னா ஓட்டு கேட்குற போகிறவங்கள வந்து மக்களே எதை கொண்டு அடிப்பாங்க நமக்கே தெரியாது. ஏன்னா இந்த ஆட்சியின் மீது அவ்வளோ ஒரு வெறுப்பில் இருக்காங்க. சீமானுடைய கட்சிக்கு ஒவ்வொரு பொறுப்பாளர்களுமே அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளுமே ஒவ்வொரு இடத்துல இன்றைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மணல் வந்து ஒருத்தன் கொள்ளடிச்சிட்டு போகிறான்னா அவன் லாரி நிறுத்தி அங்கே வச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் மக்களுக்கானவன். நம்ம வெளியேறினதுக்கான நோக்கம் வந்து ரெண்டே நோக்கம் தான். ஒன்று, என்னுடைய மனசாட்சிக்குட்பட்டு என்னால் திமுக வாக்களிக்க முடியாது. அந்த திமுக தலைமை ஏற்கக்கூடிய கூட்டணி வந்து வெற்றி பெறணும்னு சொல்கிறதுக்கான மனசு எனக்கு கிடையாது. முதல்ல திமுக அப்படின்றவங்க முழுக்க வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு கட்சியை நான் பார்க்குறேன். இவன் திருமாவர்களே சொல்கிறாரு இல்லையா, இந்த ஆட்சியில் பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தான் அப்படின்றது திருமாவர்களே சொல்கிறாரு. இந்த திமுக திராவிட மாடல் அப்படின்றதே முழுக்க வந்து தலித் மக்களுக்கு எதிரான ஒரு மாடல் தான் நான் பார்க்குறேன். ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளுக்கே சிறப்பு இருந்தது யாருன்னா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தான். கேட்டால் அவருடைய இவங்க மனசுக்கே தெரியுதில்ல, அவர் தான் அறிவாளி போல. இவங்க ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னன்னா, நம்மளை விட பார்ப்பவர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள், அவர்கள் மிகவும் அறிவாளிகள் முதல்வருக்கே இருக்குமே. நான் இல்லைன்னுலாம் சொல்லலையே. ஏன்னா ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வாய்ப்பு தான் இருக்குது. திரு ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி, திரு சீமான், திரு விஜய் அப்படின்னா நன்னா அரசியல் தெரிஞ்ச ஒருத்தன் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தையும் அவன் சீமானே ஒருவன் வாக்களிக்கிறான் என்று சொன்னால் அவன் அரசியலை தெரிந்தவன், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளையும் தமிழர்கள் உரிமைகளையும் தெரிஞ்சவன் தான் அவன் சீமானுக்கு ஓட்டு போடுவான். நீ என்ன பண்ணுற, நீ என்ன வந்து ஊட்டச்சத்து மருந்தை கொடுத்துட்ருக்க, நீ என்ன வயிறு வலி குணப்பத்திர மருந்தை கொடுத்துரு, நீ என்ன கொடுத்துட்ருக்க? எங்கேயாவது அரசு போயிட்டு சாராயம் நான் நல்ல தகப்பனா? அப்போ தமிழ்நாட்டுக்கு அப்பா யார்? இன்னைக்கு நீங்கள் யார் அப்பான்னு சொல்கிறது? முதல்வர் அப்பா. ஏன் அப்பா சாராயம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்களா? கூப்பிட்டு டாஸ்மாக் கூடிய மேலாண்மை இயக்குநரை கூப்பிட்டு அவங்களை கூப்பிட்டு இவங்களை கூப்பிட்டு சொல்லி டாஸ்மாக் வந்து ஏற்படுத்த குடிக்கிறதுனா கவர்மெண்ட்டாக சொல்லுது உங்களை கூப்பிட்டு குடிக்க சொல்லி. நீங்கள் தானே கிடையாது, டாஸ்மாக் கிடையாது, எங்கள் தான். லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் இன்று சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வலையொலியின் ஆசிரியர் வழக்கறிஞர் திரு பிரதாப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சமூக நீதி கட்சி இன்னைக்கு இருக்கிற நிறைய கட்சிகளெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கட்சினா விசிக. அதில் நீங்கள் இணைந்து கொஞ்ச நாள் பயணிச்சிங்க, ஏதோ ஒரு மனக்கசப்பின் காரணமாக அதை வெளியேறிட்டீங்க. எந்த காரணங்கள், கட்சியில் எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்குது, எந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் இருக்குது? இல்லை, நான் வெளியேறத குத்து ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். நம்ம வெளியேறினதுக்கான நோக்கம் வந்து ரெண்டே நோக்கம்தான். ஒன்று, என்னுடைய மனசாட்சிக்குட்பட்டு என்னால் திமுக வாக்களிக்க முடியாது. அந்த திமுக தலைமை ஏற்கக்கூடிய கூட்டணி வந்து வெற்றி பெறணும்னு சொல்கிறதுக்கான மனசு எனக்கு கிடையாது. முதல்ல. ரெண்டாவது, இப்போது கட்சியில் வந்து என்னை போன்ற நபர்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அங்கே கிடையாது. நாட் ஓன்லி பொறுப்பு கிடையாது. பொறுப்பு எல்லாருக்குமே கூட கொடுப்பாங்க, பொறுப்புன்னு கிடையாது. ஒரு இளைஞனாக, குறிப்பாக ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனாக நம்ம அங்கே போய்ட்டு அம்பேத்கருடைய அரசியலை பேசணும், தலித் மக்களுக்கான உரிமைகளை பேசணும் அப்படின்ற சூழல் இருக்கும்பொழுது, இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்கு வந்து கட்சி வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்ற முனைப்பில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த 2 காரணங்கள் தான் நான் வெளியேறதுக்கான காரணம். மற்றபடி எனக்கு தலைவர் திருமாவர்கள் மீதோ விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை கோட்பாடுகள் மீதும் எல்லளவும் எனக்கு ஒரு சின்ன குறை கூட கிடையாது. இப்போ என்னன்னா, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து அந்த கட்சியில் இணைஞ்சிருப்பீங்க. ஆமாம், இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இல்லை இது தெரிஞ்சுதான் நீங்கள் இணைஞ்சிருப்பீங்க. நம்ம இப்படி தான் செய்ய போகிறோம், திராவிட சித்தாந்தோடு தான் இருக்கிறாரு, எந்த பிரச்சனைகள் வந்தால் நம்ம திமுக விட்டு விலகிறதா இல்லைன்னு அதனுடைய தலைவரும் சொல்லியிருக்காரு. இது தெரிஞ்சு நீங்கள் உள்ளே போயிட்டு எந்த விஷயம் எனக்கு இது உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறதுக்கான கரெக்டான பாயிண்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் போய் சேர்ந்த டைம்ன்றது இப்போ கிடையாது. நான் சேர்ந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் அப்போ போய் இணைஞ்சேன். அப்போ வந்து திமுக கூட தான் விசிக வந்து உறுதியாக இருந்தே தீருவாங்க அப்படின்லாம் கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ 1 வருஷத்துக்கு அப்புறம் மாறலாம், நிலைப்பாடுகள் மாறலாம். ஈவன் அதிமுக கூட பாஜக இல்லாமல் இருந்தால் திருமாவர்கள் இங்கேயும் வந்திருக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஏன் வந்து அப்போ அதிமுக கூட இருந்தால் பரவாயில்லையான்னு கேட்டால், திமுகவை விட எனக்கு என்னென்னா, திமுக அப்படின்றவங்க முழுக்க வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு கட்சியை நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி என்று சொல்லி முத்திரை கொடுத்தப்பட்ட ஒரு காட்சி அதிமுக கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அப்படி இருக்குமான்னு தெரியல. நம்ம தப்பு செஞ்சுருக்க மாட்டோம், எனக்கு அநீதி நடந்துன்னு போயிருப்போம். இல்லைடா நீ தான் தப்பு செஞ்ச அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை
இந்த ஆளும் அரசே வந்து கொடுத்துருக்குன்னா எனக்கு அதெல்லாம் ஒரு துளி கூட ஏற்றுக்க முடியல. ரெண்டாவது, நான் இருந்த டைம் வந்து கண்டிப்பாக கூட்டணி வந்து திமுக கூட தான் 100% வந்து இங்கே தான் இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. நிலைப்பாடுகள் வந்து மாறி இருக்கலாம். ஈவன் விஜயோட போயிருக்கலாம். யார் வேண்டாம் எப்படி வேணால் வந்து அமைந்திருக்கலாம் அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம். ஸோ எனக்கு என்னுடைய மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. இவங்க வந்து குற்றவாளி இவங்க தான் சொல்லக்கூடியதும், பட்டியல் சமூக மக்கள் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் துணை போவதும் இதெல்லாம் வந்து ரொம்ப அடக்குமுறையில உச்சம். அப்படிப்பட்ட கூட்டணியை வந்து நான் ஆதரிக்கணும், இல்லை நான் அங்கே இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இன்னொன்று, நம்ம வெளியே இருந்து ஒரு ஊடகவியலாளராக ஒரு வழக்கறிஞராக பார்ப்பதற்கும் ஒரு கட்சியில் போயிட்டு நேரடியாக வந்து பயணம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் அதோடைய உண்மைத்தன்மைகள்லாம் புரிய வந்து தொடங்கும். ஸோ என்னுடைய மனசாட்சிக்கு அங்கே இருக்க பிடிக்கல, நான் வெளியே வந்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க அமைச்சர்களாக வந்து சாதி சங்க மாநாட்டில் வந்து கலந்துக்கிறாங்க, அது உடன்பாடு இல்லை அப்படின்னு இப்படி சொல்லும் போது, ஆனால் அதே கட்சி திமுக தான் வந்து சாதியின் அடிப்படையில் தான் சீட்டு கொடுத்து தொகுதியை பிரித்து நிற்க வைக்கிறாங்க. அமைச்சர்கள் போகிறாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சு தான் அந்த சீட்டை கொடுக்குறாங்க. அப்படியாப்பட்ட கூட்டணி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் திமுக இன்னைக்கு காணம் கட்டின்னு இருக்குது. எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன்ல. இப்போ நீங்கள் என்ன கேட்குறதுன்றது திருமாவளவன் நிலைப்பாடு எடுத்துருக்காட்டுறதுக்காக நான் போய்ட்டு ஒரு எடுத்த நிலைப்பாடு சரிதான் நான் சொல்ல முடியாது. ஜாதி சங்க மாநாட்டுக்கு போகிறது கிடையாது. ஜாதி பிரச்சனைகளுக்கே ஆணி வேற இருக்கக்கூடியவங்க அவங்க தான். இன்றைக்கி ஒரு கோயிலினுடைய ஒரு இடத்துல போய் நடக்க முடியல அப்படின்னா அங்கே யாரோ ஒரு மாவட்ட பொறுப்பாளரோ அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சரோ பின்புலமாக இருக்கார். ஈவன் விசிகாவை சார்ந்த பல பிரமுகர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா முதலில் இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு அமைச்சர் மூர்த்தி தான் காரணம் அப்படின்றது ஓப்பனாகவே வந்து சொல்கிறாங்க. அப்போ ஜாதி சங்க மாநாட்டுக்கு மட்டும் போகிறவங்க கிடையாது. இவங்க ஒரு ஜாதி வரியினால் ஊறி போனவர்கள். அதெல்லாம் நீங்கள் மாற்றவே முடியாது. இந்த எல்லா அமைச்சர்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பொறுப்பு அமைச்சர்னா அவங்க தான் குறுநில மன்னர்கள். அந்த குறுநில மன்னர்கள் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து அரசராகிய ஸ்டாலினோட கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதுதான் இவங்களோட வேலைகளாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு அதில் உடன்பாடு கிடையாது. பட்டியல மக்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம திமுக கூட இருந்தால் தான் நம்ம சரியாக இருக்கோம். அந்த மாதிரி மணிமண்டபங்கள் கட்டுறது, பட்டியல மக்களுக்காக எந்த ஒரு நலத்திட்டங்கள் கேட்டாலும் ஆளூர் ஷானவாஸ் இந்த மாதிரி ஆட்கள் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய தெரியும். என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க சொல்ல? மணிமண்டபங்கள் நீங்கள் இம்மானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டியிருக்கிறோம். அம்பேத்கர் சிலையை நிறுவி இருக்கிறோம். எங்கே நிறுவிருக்கீங்க? இங்கே சென்னையில் மணிமண்டபத்துலையா? அந்த சிலையை கொடுத்தது உங்களுக்கு யாரும் தெரியுமா? அந்த சிலைக்கு வந்து பணம் கொடுத்து யாரும் தெரியுமா? இதுக்கும் இந்த திமுகவுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க உழைச்சா அவங்களோட பொருளாதாரத்தை கொடுத்து செலவு வச்சா கீழே வந்து திரு ஸ்டாலின் திறக்கிறாருன்னு போட்டு திறந்துக்கிறதுக்கு மேட்டர் கிடையாது. ரெண்டாவது, செலவு வைக்கிறதுனால மணிமண்டபம் கட்டுறதுனால தலித் மக்கள்லாம் வந்து முன்னேறிடுவாங்க, அவங்க வீட்டில் வறுமைகளே இருக்காது, சாதி கொடுமைகளே இருக்கா அப்படின்லாம் கிடையாது. இவங்க சும்மா ஒப்பேற்றுறதுக்காக அங்கும் இங்கும் அவங்க வந்து மணிமண்டபம் கட்டுறது, அதுக்கப்புறம் நான் வந்து இவங்களெல்லாம் படிக்கிறதுக்கு இவ்வளோ அனுப்பியிருக்குன்னு சொல்லக்கூடியதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை. ஈவன் திருமாவர்களே சொல்கிறாரு இல்லையா, இந்த ஆட்சியில் பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தானே அப்படின்றது திருமாவர்களே சொல்கிறாரு. அந்த ஸ்டாண்ட்லலாம் கிடையாது. அவங்க பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது, சனாதனம் உள்ளே வந்துடக்கூடாது, அதனால் நாங்கள் திமுக இருக்கிறோன்றதுக்காக சொல்கிறாரு தவிர பட்டியல் சமூக மக்களுடைய வாழ்வு இங்கே தான் செல்வ செழிப்பாக இருக்கின்றது, அவர்கள் வீட்டில் தேனும் பாலும் ஓடுகிறது, அதனால் வந்து நாங்கள் திமுக ஆதரிக்கணும்னு சொல்லியே அவர் நிலைப்பாடு ஆர்எஸ்எஸ் பிஜேபின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை தவிர மற்ற எதுவும் அவர் சொல்லியே. இவர் வந்து மாநில தேர்தல் வரும்போதும் இந்த விதமான ஸ்டாண்டை தான் எடுக்கிறாரு. இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் இந்த மாதிரியான ஸ்டாண்டு தான் எடுக்கிறாரு. ஆனால் களத்தில் வந்து மக்கள் வந்து திமுக கட்சி இருக்கிறதுனால நாங்கள் போய் ஓட்டு கேட்கறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக இல்லை, திமுக கூட்டணியை ஆதரித்து நீங்கள் ஒரு பட்டியல் சமூகத்துக்கிட்ட போய் ஓட்டு கேட்டிங்கன்னா ஓட்டு கேட்குற போகிறவங்கள வந்து மக்களே எதை கொண்டு அடிப்பாங்க நமக்கே தெரியாது. ஏன்னா இந்த ஆட்சியின் மீது அவ்வளோ ஒரு வெறுப்பில் இருக்காங்க. இந்த ஆட்சி இடைநிலை சாதிகளுக்காவது கொஞ்சம் பக்கபலமாக அல்லது வந்து அது இடைநிலை சாதி சார்ந்த அமைச்சர்கள் வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பாக கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இவங்க பாதுகாப்பெல்லாம் சொல்ல வரல. ஒரு சில பகுதியில் ஒரு இடத்துல ஆதிக்க சாதியா அல்லது வந்து வாக்கு வங்கி உள்ள சாதியா அந்த சாதி எது வந்துடக்கூடாதுவா அப்படின்றதுல வந்து அரசு வந்து கான்சியஸாக இருக்காங்களே தவிர பட்டியல் சமூக மக்களுக்கெல்லாம் முழுக்க எதிராக இருக்குது. நீங்கள் அந்த கட்சி சமூகங்களை கூப்பிட்டு போயிட்டுடுங்களாம். இந்த திமுக அரசு பட்டியல் சமூகத்தை தவிர மற்ற சமூகங்களுக்கு நல்ல ஒரு அரசு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கிறாங்க. இந்த திமுக திராவிட மாடல் அப்படின்றதே முழுக்க வந்து தலித் மக்களுக்கு எதிரான ஒரு மாடல் தான் நான் பார்க்குறேன். கவின் கொலை வழக்கில் வந்து நிறைய சர்ச்சைகள் வந்தது. அதுக்கு உடனடியாக வந்து திருமாவளவன் வந்து அதை தலையிட்டு அதனோட முடிவை இது பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி எந்த விதமான பட்டியல மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னாலும் திருமாவளவனை கூப்பிட்டு பேச வைக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நமக்கு அதில் பெரிய உடன்பாடே கிடையாது. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் ரங்கராஜ் பாண்டே என்கின்ற ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்த திமுகவை கிழி என்று கிடைக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள்.
அவருடைய அப்பா இறந்தா துக்கம் விசாரித்துக்கு நீங்கள் போகிறீங்க. கேட்டால் இவங்க மனசுலேயே என்னென்னா, திமுகவுக்கு வந்து ஜாதி எண்ணம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். என்னென்னா, நம்மளை விட பார்ப்பனர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள், அவர்கள் மிகவும் அறிவாளிகள் அப்படின்னு முதல்வருக்கே இருக்குது. இருக்குமே. நான் இல்லைன்னுலாம் சொல்லலையே. ஏன்னா இவங்களுடைய பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்றதெல்லாம் மைக்கோட முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு திமுகலாம் பேசுறது கிடையாது. திக மட்டும் தான் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க, தவிர திமுக அதெல்லாம் பேசுறது கிடையாது. ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளுக்கே சிறப்பு விருந்தினர் யாருன்னா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தான். கேட்டால் அவருடைய இவங்க மனசுக்கே தெரியுதில்ல, அவர் தான் அறிவாளி போல, தமிழ்நாட்டினுடைய சாணக்கியாவே அவர் தான்றதை இவங்க ஏற்றுக்கிறாங்க, இவங்க வரவேற்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் போங்க, ரைட், ஓகே, உங்களை தான் டெய்லியும் இன்றைக்கி நீங்கள் எடுத்து பாடுங்க. இந்த திமுக ஆட்சி கிழிக்குன்னு அவரை மாதிரி கிழிக்கிறவங்க யாருமே கிடையாது. ஆனால் அவரை வந்து வரவேற்கிறாங்க. இவங்க மைண்ட் செட் அப்படி. ஆனால் அவருடைய அப்பா இறந்ததுக்கு நீங்கள் வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கிறீங்க. கவினுடைய அப்பா இவர் எப்படி போய் சந்திக்கிறார் அப்படின்னா, திருமாவர்கள் கூப்பிட்டு வராரு. ஈவன் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு முறை கால் பேசியிருப்பார் கவினுடைய வீட்டுக்கு. எங்கன்னா திருநெல்வேலிக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு. ஏன்னா திருநெல்வேலிக்கு போயிட்டு அங்கேருந்து போகிறதுக்கான வழி இல்லையா, இல்லை பெட்ரோல் எதுனா காலி ஆகிடுச்சு, நான் ஒன்றுமே புரியல. எனக்கு மிகப்பெரிய ஒரு கோபங்கள் வருத்தங்கள்லாம் ஏற்படுது. யாரோ ஒருத்தவங்க வந்து இறக்குறாங்க, இந்த இஷ்யூ ஒன்றும் படுகொலை கிடையாது, அது ஒரு சாதாரண ஒரு பெரியவர் வயசாகி இறந்துடுறாரு, அதுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க. நீங்கள் ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. உங்களுடைய ஆட்சி காலத்தில் சாதி ஒழிக்க வந்த திமுகவின் ஆட்சி காலத்தில் நடந்திருக்குன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. சரி, அதன் பிறகாக நடந்த விஷயம் இருக்கு இல்லையா, எனக்கு உடன்பாடே கிடையாது. என்னென்னா, திருமாவர்கள் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு வர ஆளா, அவர் எவ்வளோ பெரிய சமுதாய மக்களுடைய ஒரு தலைவராக இருக்கார். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அழைக்கலாம் இல்லை, இவர் கூப்பிட்டு போயிருக்காரு. ஒருவேளை டாக்டர் திருமாவர்களுக்கு வந்து நம்ம கூப்பிட்டு போய் பண்ணலான்ற ஒரு நல்ல எண்ணம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம என்ன கேட்குறோன்னா, கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்ன ஸ்டாண்டில் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் ஏங்க கூப்பிட்டு போகிறீங்க, இது உங்கள் வேலையான்னு கேட்குறாருல. ஏன்னா அவர் அந்த சொந்த சமுதாய மக்களுடைய ஒரு தலைவராக அறியப்படுறாரு. அதுக்காக திருமாவர்கள் ஏன் பேசணும்லாம் நான் சொல்ல வரேன். திருமாவர்கள் எல்லாருக்குமான தலைவர் தான், நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவங்களுக்கே அது விருப்பம் கிடையாதுன்றது தான் என்னுடைய ஸ்டாண்டாக நான் சொல்கிறேன். இந்த சாதி சங்கங்கள் மாநாட்டில் வந்து நிறைய எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் வந்து இந்த மாதிரியான சாதிய பெருமையை பேசிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு முதலீட்டரோட ஆக முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனால் அவ்வளோ பெரிய சாதிய அமைப்புகள் இருந்த அந்த கூட்டணி கட்சிகளாக இருந்த அந்த மேடையிலேயே வந்து கொங்கு ஈஸ்வரன் போன்ற நிறைய பேர் இருந்தாங்க. அந்த இடத்துல திரும்ப வந்து அந்த உண்மையை உறக்க சொன்னார். இதை வந்து அங்கே பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்குல்ல. இல்லை, அவ்வளோதான். இதுக்கு மேலே இவங்களை வந்து இவ்வளோ துப்ப முடியுமான்னு தெரியலன்ற மாதிரி அவர் ரொம்ப காட்டமாக பேசியிருக்காரு. போஸ்டர் நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, யாதவர் எழுச்சி மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து திரு பெரிய கருப்பன் அவர் அதே சமூகத்தை சார்ந்தவர், அவரை வந்து அழைச்சி பண்ணுறாங்க. எல்லா ஜாதி சார்ந்த எல்லாருமே பண்ணுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு ஜாதி சங்கம் நடத்துதுன்னா அதை போய் கேட்குறது நம்ம வேலை கிடையாது. அவன் உரிமை பண்ணுவான், அதை அவங்க பண்ணிக்கிறாங்க, அதில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருக்குமானவர்கள், எல்லோருக்குமான அமைச்சர், உங்களுடைய சொந்த சாதி சங்கத்தில் போய் எப்படி நீங்கள் கலந்துப்பீங்க? நீங்கள் உடனே வந்து கேட்பாங்க, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க போய் கலந்துக்கலாமா அப்படின்றதெல்லாம் வேறுபட்ட விஷயம். ரெண்டாவது, இங்கே ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தவங்க ஒரு அரசியல் இயக்கமாக ஒருங்கிணைக்கிறதுக்கும் ஒரு ஓபிசிலேயோ ஒரு எஃப்சிலையோ இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு அரசியல் இயக்கமாக ஒருங்கிணைக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது. ஏன்னா அவங்க யாரும் இங்கே வந்து அரசியல் அதிகாரத்தில் பின்தங்கி இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாளர்கள் ஓபிசி தான். இன்றைக்கி இந்த ஆட்சி முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் கூட இல்லை, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் நாங்கள் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை அதை கொடுக்குன்னு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு அபத்தம். அது ஏன் நீ கொடுத்துருந்தா ஆட்சிக்கு வந்தோன்னு கொடுங்க, 4 வருஷமும் கண்ணுக்கு தெரியலையா? அதே கோவிசெழியன் அவர் வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியலையா? அப்போது உங்கள் ஆட்சி முடியும் போது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றதால் நமக்கு ஏற்படுது கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவை சார்ந்தவர்கள், அதாவது நான் ராசாவாக இருந்தாலும் இவங்க எல்லாருமே வந்து அந்த கட்சி தான் விசுவாசமாக இருப்பாங்க, அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமாக இருப்பாங்க, தவிர மக்களுக்கும் விசுவாசமாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அப்போது இந்த இப்போ அவங்க ஜாதி சங்கத்தை சார்ந்த எல்லாருமே அங்கே மேடையில் வச்சு பேசுகிறாங்கன்னா இதுக்கு மேலே இவர் எப்படி பேச முடியும் தெரியல. அந்த மக்கள் தானே அவங்கள ஓட்டு போட்டு அவங்கள வெற்றி பெற செய்கிறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த சாதி சங்க மக்கள் தான் நம்ம ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த மக்களுக்காக போய் நிற்கக்கூடாதுன்ற எண்ணம் அந்த அமைச்சர்களுக்கு இருக்கலாம் இல்லையா? எது ஒரு ஜாதி சார்ந்தவர்களுக்காக அந்த ஜாதி சார்ந்த மக்கள் மட்டுமே ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாங்கலாம் கிடையாது. இங்கே எல்லா சமூக மக்களுடைய ஆதரவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். எனக்கு இந்த ஜாதியுடைய ஆதரவு மட்டும் இருந்தால் போதும்னா ஜெயிக்கலாம் முடியாது. இங்கே சிஸ்டமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா இதுக்காக தான் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து தனி தொகுதி கேட்டார். நம்ம இன்றைக்கி இருக்கிற தனி தொகுதியே கிடையாது, கூட்டு தொகுதி. அது எல்லா சமூக மக்களுடைய ஓட்டு இருந்தால் தான் நீ வந்து ஒரு தலித்தாக இருந்தால் கூட எம்எல்ஏ எம்பி ஆக முடியும். ஆனால் அம்பேத்கர் என்ன கேட்குறாருன்னா, அவருக்கு எடுத்து உண்மையான கூட்டு தொகுதி, உனக்கு நான் தலித்துடைய ஓட்டே இல்லைனாலும் தலித்துடைய ஓட்டுகள் மட்டுமே வாங்கி நீ சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் நுழைய முடியும். நீ கேட்டதுக்கு வர நான் எல்லா ஜாதி மக்களுடைய ஓட்டு தான் வந்திருக்கு. இன்றைக்கி இந்த திமுக அரசு
ஆட்சியில் இருக்குன்னா இதற்கு மிக மிக முக்கியமானது பட்டியல் சமூக மக்கள். அப்படி நீங்கள் கேட்கலாம், இன்னும் இது மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா டேட்டாவோட சொல்கிறேன் நான். வட மாவட்டங்களில் பெரும்பான்மையான மக்கள் வந்து பறையர் சமூக மக்கள், வன்னியர் சமூக மக்களும். வன்னியர் சமூக மக்கள் பார்த்தீங்கன்னா 10.5% இடஒதுக்கீடு வந்து எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்ததுனால அவருக்கு வந்து ஓட்டு செலுத்தினாங்க, திமுகவுக்கு செலுத்தலை. இதை நோட் பண்ணிக்கணும் நீங்கள். ஆனால் பறையர் சமூக மக்கள் டாக்டர் திருமா இந்த கூட்டத்தில் வந்து இருக்காரு, குறிப்பாக வந்து சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளுக்காக இவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் தான், அது உண்மை கிடையாது. அந்த பிம்பத்தை கட்டமைச்சாங்க. இவர் இந்த கூட்டத்தில் இருக்காருன்றதுக்காக ஓட்டு போட்டாங்க. நீங்கள் அதிமுக திமுகவுக்குமான வாக்கு சதவீதம் எடுத்து பார்த்தீங்கன்னா தோல்வி வெற்றிக்கு பெரிய அளவுலாம் கிடையாது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச மேற்கு மண்டலம் இந்த சவுத்துலாம் வந்து ஏடிஎம்கே நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த இடத்துல மட்டும் வாங்க முடியல. காரணம் என்னன்னா வட மாவட்டங்களில் பெரும்பான்மை பறையர் சமூகங்களுடைய வாக்கு வங்கி, பறையர் சமூக மக்களுடைய வாக்கு வங்கியினால் ஜெயித்த திமுக அரசு அதே பறையர் சமூக மக்களுக்கு எதிராக நீங்கள் துரோகம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், அதே கூட்டணி திருப்பி வரணும், ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சமுதாயத்தினுடைய தலைவர் வச்சு பேச வைக்கிறதுலாம் மிக மிக ஒரு அபத்தமாக நான் பார்க்குறேன். இப்போ இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி ஒரு 4 முனை தேர்தலாக நடக்க போகுது 2026. இந்த 4 முதலமைச்சர்களை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்களோ இல்லை புதிய வாக்காளர்களோ வந்து யாரை வந்து முதல்வராக்குறதுல அதிகமாக முயற்சி செய்வாங்க, யாரை விருப்பப்படுவாங்க? விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, நம்ம அதை மறுக்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல அரசியலை தெரிந்தவர்கள், தமிழ்நாட்டினுடைய கனிம வளம், தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, தமிழர்களுடைய உரிமை, தமிழ் மொழியினுடைய உரிமை இதெல்லாம் தெரிந்தவர்கள் விஜய் ஆதரிக்க மாட்டாங்க. நிச்சயமாக சீமானவர்களை தான் ஆதரிப்பாங்க. ஏன்னா விஜய் வந்து ஏன் ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், அரசியல் தெரியாதவர்கள் அல்லது ஒரு விஜய்ன்ற ஒரு பாப்புலரான முகம் இருக்கு இல்லையா, அந்த முகத்துக்காக ஓட்டு போடுவாங்க. வருகின்ற தேர்தலில் வந்து அண்ணன் சீமானை விட விஜய் அதிகமாக ஓட்டு கூட ஒரு வாங்கிடலாம், எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை, ஒரு சொல்கிறேன் வாங்கினா கூட வாங்கிடலாம். ஆனால் அது வந்து ஒரு அரசியல் கற்றறிந்தவர்களுடைய வாக்காக இருக்காது. தமிழ் தேசியத்தையும் அண்ணன் சீமானே ஒருவன் வாக்களிக்கிறான் என்று சொன்னால் அவன் அரசியலை தெரிந்தவன், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளையும் தமிழுடைய உரிமைகளையும் தெரிஞ்சவன் தான் அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுவான். அவன் வந்து எதுவுமே தெரியாதவன் போயிட்டு விஜய் அவர்களுக்கோ இல்லை வேற யாருக்கோ ஓட்டு போட்டு வந்துடலாம், ஒரு மாற்று வரணும் அப்படின்றதுக்காக. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வாய்ப்பு தான் இருக்குது. திரு ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி, திரு சீமான், திரு விஜய். அப்படின்னா நன்னா அரசியல் தெரிஞ்ச ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவான். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ரோல் இங்கே பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய உங்களுக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகள் மீதோ நாம் தமிழ் கட்சியினுடைய சில விஷயங்கள் மீதோ உங்களுக்கு மாற்று கருத்து விமர்சனம் இருக்கலாம். ஆனால் அதனுடைய டெப்த்தான ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது, அதை விமர்சனம் பண்ணவே முடியாது. தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்திலே நீங்கள் எப்படி விமர்சனம் பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் தான் முதலமைச்சராக வேண்டும்ன்றதான் எல்லாருடைய விருப்பமாக இருக்கும். ரெண்டாவது, வெறுமனே அது மட்டுமே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய கனிமூலங்களுக்காக இன்றைக்கி யார் பண்ணிகிட்டு இருக்காங்க? எங்கேயாவது விஜய் அவர்கள் போய் போராட்டம் பண்ணுறாரா, இல்லை எங்கேயாவது ஏடிஎம்கே போராட்டம் பண்ணுதா, எங்கேயாவது இப்போ டிஎம்கே போராட்டம் பண்ணுதா? இந்த போராட்டம், இவங்க பண்ணக்கூடிய போராட்டம் என்பது எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி போராட்டம். விஜய் போன்றவர்கள் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் பூதாகரமாக ஆயிடுச்சுன்னா 10 நிமிஷம் மீட்டிங் போட்டு கிளம்பிடு வருவார், அவ்வளோதான் அவருடைய போராட்டம். ஆனால் திரு சீமான் மட்டும் கிடையாது. சீமானுடைய கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளர்களுமே, அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளுமே ஒவ்வொரு இடத்துல இன்றைக்கும் போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மணல் வந்து ஒருத்தன் கொள்ளடிச்சிட்டு போகிறான்னா அவன் லாரி நிறுத்த அங்கே வச்சுட்டு இருப்பான், அதெல்லாம் மக்களுக்கானவன். அப்போ இதையெல்லாம் தெரிந்தவர்கள் நாம் தமிழ் கட்சியை நிச்சயமாக வந்து ஆதரிப்பார்கள். அரசியல் தெரியாதவர்கள், ஒரு பாப்புலரிட்டி விரும்பக்கூடியவங்க திரு விஜய் அவர்களை வந்து அரசியல் தெரியுதோ தெரியலையோ, ஆனால் அவங்க நமக்கு தேவை ஓட்டு தானே, நமக்கு தேவை ஓட்டு தான். அந்த ஓட்டை வந்து எம்ஜிஆர் வாங்கினா மாதிரியோ ஜெயலலிதா வாங்கினா மாதிரியோ விஜய் வாங்கினாருன்னா என்னாச்சு? விஜய் வாங்கினாரா நான் இப்போ தடுக்க முடியும், நான் போயிட்டு தடுக்கலாம். நான் தான் சொல்கிறேன் இல்லையா, விஜய் அவர்கள் வாங்கினா போய் யாரும் ஓட்டெலாம் தடுக்க முடியாது. ஆனால் தமிழர்கள் வந்து அரசியல் வயப்பட வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய ஒரு நோக்கம். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி திமுக எப்படி ஜெயிச்சது? அவங்கன்னா வந்து அவங்க நல்லாட்சி பெருமைகளாம் சொல்ல ஜெயிச்சாங்க. 10 வருஷம் உங்களை கூப்பில் உட்கார வச்சுருந்தாங்க. ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக. ஆட்சி மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒன்றும் வந்து அப்படியே கரிஸ்மேட்டிக் லீடர்லாம் ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு மேட்ரு ஒன்று வந்து தமிழ்நாட்டில் வந்து பயங்கரமாக வந்து வேலை செஞ்சுது. பிஜேபி உள்ள வந்துடும், மோடி ரொம்ப கெட்டவர், ஆர்எஸ்எஸ் ரொம்ப கெட்டது, அதனால் என்ன பண்ணோன்னா எல்லாரும் சேர்ந்து திமுக ஓட்டு போட்டுருந்தோம், பாருங்கள் திரும்ப இவங்க கூட தாங்கிறாங்க, இவங்க அவங்க கூட தான் இருக்காங்க, அவங்க இவங்க கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு போலியான ஒரு பம்பாத்து இருக்கு இல்லையா, அதை காமிச்சு ஓட்டு ஜெயிச்சாங்க. தவிர கரிஸ்மாட்டிக் லீடர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சியை வந்து கொடுத்தவர் அப்படிலாம் கிடையாது. இந்த ஒரே ஒரு ஃபேக்டர் தான், அதுதான் பார்லிமெண்ட்டே வேலை செஞ்சது. ஆனால் இந்த 26 நிச்சயமாக வேலை செய்யாது. நிச்சயமாக நீங்கள் 26 வந்து பிஜேபி உள்ள வந்துடும், மோடி உள்ள வந்துடும் சொன்னா கூட ஆல்ரெடி பிஜேபி உள்ள வந்து 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ முட்டாள்கள் தமிழர்கள் கிடையாது நான் பார்க்குறேன். அதனால பிஜேபி ஆர்எஸ் கான்செப்ட் வந்து வேலை செய்யாது. வேற ஏதாவது புதுசாக ஒரு கான்செப்ட் எடுப்பாங்க. என்ன கான்செப்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா 1000 கிடையாது 1500.
ஸோ இந்த 1500 வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முன்னாடி எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து டாஸ்மார்க்கை வந்து நாங்கள் படிப்படியாக குறைப்பேன்னு சொல்லுவாங்க. ஆட்சிக்கு வந்தால் வந்து ஏன்டா நீ வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அவருக்கு வேறு பல பணிகள்லாம் இருக்கும். அவரை கூப்பிட்டு இந்த டாஸ்மார்க்கில் ஏன் வந்து வருமானம் வந்து கம்மியாச்சு, கூப்பிட்டு டாஸ்மார்க்குடைய மேலாண்மை இயக்குநரை கூப்பிட்டு அவங்களை கூப்பிட்டு இவங்களை கூப்பிட்டு சொல்லி டாஸ்மார்க் வந்து ஏற்படுத்த குடிக்கிறதுனா கவர்மெண்ட்டாக சொல்லுது உங்களை கூப்பிட்டு குடிக்க சொல்லி. நீங்க தானே குடிக்கிறீங்க. கடை யாருது? டாஸ்மார்க் கடை யாருது? எங்கள்தா இல்ல உங்கள்தா? ஆமா, கள்ளச்சாராயம் உருவாக்கல. அதானி அம்பானிதா? கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறீங்க, அதனால நாங்களே கொடுக்குறோம். கள்ளச்சாராயத்தை குடிச்சு சாவறான்னா அப்படியேப்பட்ட அயோக்கியனுக்கு வக்காலத்து வாங்குற பொறுப்பு அரசுக்கு ஒன்றும் கிடையாது. அவன் திமிரேறி போய் தானே குடிக்கிறான். அவனுக்கு எல்லாம் தெரியும் தானே. குடிச்சிட்டு சாவட்டும். கள்ளச்சாராயத்தை குடிச்சு சாவறான்னா சாவட்டும். உனக்கு என்ன? நீ என்ன பண்ணுறன்னா நீ என்ன பண்ணுற? நீ என்ன வந்து ஊட்டச்சத்து மருந்தா கொடுத்துட்ருக்க? நீ என்ன வயிறு வலி குணப்பத்திர மருந்தா கொடுத்துட்டு நீ என்ன கொடுத்துட்ருக்க? எங்கேயாவது அரசு போயிட்டு சாராயம் வைக்குமா? எவ்வளோ ஒரு அபத்தம் அது. இப்போது நான் ஒரு அப்பான்னு வச்சுங்களேன், என் பையனுக்கு கூப்பிட்டேன் வாயை திறந்து கூட்டுறான்னு சொல்லிட்டு ஊற்றுவனா? நான் நல்லா தகப்பனா? அப்போ தமிழ்நாட்டுக்கு அப்பா யார்? நீங்கள் யார் அப்பான்னு சொல்கிறது? முதல்வர் அப்பா. ஏன் அப்பா சாராயம் விற்கிறேன்னு கேட்க மாட்டாங்களா? ஏங்க கடை யாருதுங்க? அரசாங்க கடை யாருதுங்க? அங்கே விற்கிறது என்ன வந்து ஊட்டச்சத்து மருந்தான்னு கேட்குறேன் நான். இதெல்லாம் வந்து அவன் கள்ளச்சாராயத்தை உழைக்கிற மக்கள் உழைச்சிட்டு வராங்க. ஈவினிங்கில் நாங்கள் உழைக்கிற மக்கள் உழைச்சிட்டு வராங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க. யாரும் வந்து உங்கள் கதவை தட்டி கோபாலபுரத்துலையோ இல்லை வேறு எங்கேயோ போய்ட்டு கதவு தட்டி எங்களுக்கு சாராயம் வேணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கேட்கல. அவங்க உழைக்கிற மக்கள் உழைச்சிட்டு வரட்டும். அவங்க அதுக்கான மாற்று வழி ஏதோ பார்த்துட்டு போவாங்க. ஏன் சீமான் போன்றவர்கள் கல்லை வந்து ஆதரிக்கிறாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னென்னா எல்லா போதைக்கும் எதிரானவன். அதனால் கல்லை நான் ஆதரிக்கலாம் மாட்டேன் நான். அவங்க ஏதோ ஒரு மாற்று வரும்னு சொல்லிட்டு போகிறாங்க. நமக்கு அதில் பெரிய உடன்பாடெலாம் கிடையாது. ஆனால் ஒரு அரசு சாராயம் விற்கக்கூடியதை நிச்சயமாக நம்ம ஏற்கக்கூடாது. அது எதிர்க்க வேண்டும். மக்களுக்காக தான் நான் விற்கிறேன். ஏன்னா மக்கள்லாம் கள்ளச்சாராயம் குடிச்சிருவாங்க. அப்புறம் வந்து எத்தனை நாள் கலந்து குடிச்சிடுறாங்க, அதனால் வந்து இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கு இல்லையா? நமக்கு அதில் பெரிய மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா நீ ஒரு நல்ல ஒரு அரசாக இருந்தால் ஈவன் கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லக்கூடியது என்னென்னா நீங்கள் போதை போன்ற வஸ்துக்களை வந்து இங்கே வந்து ஒழிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஷரத்தெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டு. ஆனால் இவங்க இது வச்சுட்டு இருக்கிறது நமக்கு பெரிய உடன்பாடே கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய உழைக்கக்கூடிய மக்களை அவன் சிந்தனையை மழுங்கடித்து அவனுடைய உழைப்பை உரிந்து கொண்டு இவன் இப்படி தான் இருக்கணும், இவன் இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்டுமே இருக்கிறத நான் பார்க்குறேன். இப்போ சீமான் வந்து மரங்களின் மாநாடு, இந்த மேய்ச்சலில் மாடு மேய்க்கிறது, இந்த மாதிரியான நிறைய வந்து தொழில் சார்ந்த தற்சார்பு பொருளாதாரத்தை மேற்கொண்டு நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு வர்றாரு. ஆனால் அது வந்து எதிர்த்து திராவிட கட்சிகளாக வந்து இவர் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு, தனியாக ட்ராக்ல போகிறாரு, இதெல்லாம் இன்றைக்கி சாத்தியம் இல்லாத கூறுகள் வந்து இவர் சும்மா ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காரு. அவர் அரசியல் என்னன்னா சீமானவர்களுக்கு பெருகக்கூடிய ஆதரவை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு செயல் தான். யாராவது போயிட்டு மரங்களின் மாநாடுனா அவர்னா மரங்களின் மாநாடுனா மரங்களை வந்து ஓட்டு போட போகுது. மரங்கள் ஏன் வளர்க்க வேண்டும்? மரங்கள் இருக்கிறதோட என்ன பயன்? மரம் வளர்க்குறதுக்காக அவர் பேசுகிறாரு. அதை எதிர்த்து பேசக்கூடிய நீ யார்? அப்போது மரம் யாராவது போய் வளர்க்காதுன்னு சொல்லுவாங்களா? அதை எதிர்த்து விமர்சனம் பண்ணுறேன்னா நீ யார்? மாடுகளின் மாநாடு அப்படின்னா மாடை போய் ஓட்டு போட போகுது. அவர் பேசும்போது ஓட்டுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு கலோக்கியலாக படிச்சவனை போய் மாடு மேய்க்க சொல்கிறாரு சீமானு. படித்தவங்களையும் மாடு மேய்க்க முடியும். இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க, மாடு மேய்ப்பீங்களா? நீங்கள் போயிட்டு யாரும் படித்தவங்களாம் போய் மாடு மேய்க்கிறதுலாம் விரும்புறது கிடையாது. ஈவன் அவன் வந்து ஒரு பெரிய படித்தவங்க கொடுத்தா ஒரு 10 மாடு வச்சா எனக்கு வருமானம் வருதுடா, நான் ஏன்னா இன்னொருத்துக்கு போய் அடிமையாகணும்னு அவன் பண்ணால் நம்ம யார் தடுக்க முடியும்? நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு உழைக்கக்கூடிய வர்க்கமும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் அதிகாரத்துக்கு போகணுன்றதா நம்முடைய விருப்பம். மாடு மேய்க்கிறவங்களே மாடு மேய்க்கலாம் சொல்ல வரல. மாடுல இவ்வளோ பெரிய சந்தை பொருளாதாரம் இருக்குது. இன்றைக்கி வந்து மில்க் ப்ராடக்ட்டை இவ்வளோ பெரிய பொருளாதாரம் வந்து இருக்குது. நீ சாராயம் வைக்கிறதுக்கு பதில் நீ பால் விற்கலாமே, பால் விற்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றதான் திரு சீமான் அவர்கள் சொல்லக்கூடியது. அவர் ஒரு சந்தை பொருளாதாரத்தில் பேசுகிறார், ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தில் பேசுகிறார். இவங்க அதை மழுங்கடிக்கணுன்ற சீமான் எப்போ போயிட்டு நீ படிக்காதரா, ஸ்கூல்லாம் போகாதரா, ஸ்கூல்லாம் இழுத்து மூட்டு போனால் நீ போய் மாடு மேய்ச்சி எப்போ சொன்னார்? எப்போ சொல்லியிருக்காரு? அது விமர்சனம் பண்ணக்கூடிய நீ ஆதாரத்தோட விமர்சனம் பண்ணணும். சும்மா இந்த காழ்ப்புணர்ச்சியில் சும்மா அவரை போய் ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன்? உனக்கு எதிரி சீமான் உனக்கு எதிரியா? நீ பிஜேபி எதிரின்ற, ஆர்எஸ் எதிரின்ற அதே எதிரி தான் திரு சீமான் தனக்கு வந்து எதிரின்னு சொல்கிறாரு. திமுக வந்து இனத்திற்கு எதிரினா பிஜேபி இந்த மனித குலத்தின் எதிரின்னு சொல்லிட்டு திரு சீமான் பேசுகிறாரு. உங்களை விட காட்டமாக பேசுகிறாரு. அவரை கூப்பிட்டு வந்து நீ ஆர்எஸ் பிஜேபினா எங்கே சப்போர்ட் பண்ணார்? என்ன உதாரணம் நீங்கள் சொல்லணும், எடுத்துக்காட்டு பண்ணணும் இல்லையே? என்றைக்கு வந்து படிக்காதுன்னு சொன்னார்? யாரை வந்து ஸ்கூல் போடணும் வந்து ஸ்கூல்லாம் போகாதீங்கடா, எல்லாம் கிளம்பி அவன் வேலைக்கு போயிடுங்கடா, அவன் வீட்டுக்கு வேலைக்கு போயிடும் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. ஏன் வந்து திரு காமராஜரோட வந்து கோட் பண்ணி பேசுகிறார்? ஏன் கல்வியை கோட் பண்ணி பேசுகிறாரு? பேசணுன்றதுக்காக விமர்சனம் பண்ணக்கூடாது. நீ ஆக்கப்பூர்வமாக பேசுகிறியா, விமர்சனம் எடுத்து வைக்கிறியா, அதை நீ முன்வை. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.